2 நாளாக மழை வந்ததுக்கு உனக்கு கொடான கொடி நன்றி அம்மா. நேற்று நல்ல மழை ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சிட்டு புடவைங்கெல்லாம் வீட்டுக்கு போன எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. இது வந்து சொன்ன மாதிரி ஏற்கனவே அம்மன் வந்து காட்டுக்குள்ளே இருக்குது. நேற்று தான் கும்பேசாகம் நன்னீர் விட்டா நடந்தது. அதனால் காலையில் அம்மனை பார்க்க வந்தோம். பார்த்தா அங்கே எல்லாம் ரொம்ப மழையாக இருக்குது. அதனால் இப்போது இதெல்லாம் மறுபடியும் சுத்தம் பண்ணணும் எடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி வெயிலில் வேலை நிறுத்தணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா மழை கொட்டுச்சு. அப்புறம் நேற்று எங்கூட வேலை மழை வந்து கெடுத்துருவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நேற்று எந்த மழையும் வரல. ஆனால் நைட்டு நல்ல மழை பெஞ்சதுனால மறுபடியும் இதெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அம்மனுடைய அருள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இங்கே மழை பெஞ்சு 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. மழை காலத்துலேயும் இங்கே மழை வரல. இப்படி ஒரு காஞ்சி போன இடமா இருந்த இடம் இன்றைக்கி அம்மனுடைய அருளால் 2 நாளாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நேற்று அன்னதானம் பண்ணாங்க. அன்னதானம் பண்ணும்போது எங்கள் மக்கள் சாப்பிட்டு எப்படி அங்கங்கே இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே ஃபாரஸ்ட் வந்தாங்கன்னா எங்களுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து கேஸ் போடுவாங்க. இப்போ இந்த பிளேட்டெல்லாம் இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த வேலையும் நான் தான் செய்யணும். ஏன்னா இப்படி வரம் கொடுத்த மேலே கை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் நான் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை. இப்படி எல்லா வேலையும் செஞ்சும் தான் நான் இந்த அம்மனை இங்கே உருவாக்கணுன்ற எண்ணத்தில் உருவாக்கியிருக்கேன். கப்பு போடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. பிளாஸ்டிக்கு போடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. எந்த வேலையுமே கேட்க மாட்டுறாங்க இல்லையா. பழமொழி இருக்குது, அன்னதானம் கொடுக்க முடியலன்னா நிறைய சினிமா படத்துங்களையும் வந்திருக்கும். கொடுக்க முடியலனால சாப்பிட்ட இலை எடுக்கிறதுல புண்ணியம் வந்து சேரும்னு எனக்கு அப்படி நினச்சிட்டு தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். ஏன்னா அந்த புண்ணியமாவது வருக்கும் அப்படின்னு. நம்மக்கிட்ட காசு பணம் பெருசாக இல்லை, செய்ய 100 பேர் சாப்பாடு போட முடியலனாலும் இலை எடுத்தாவது புண்ணியத்தை சேர்க்கணுன்றது தான். சரி.